கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த ஜக்பர் அலி கொலை வழக்கில் 3 பேர் குண்டா தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சாமிநாதன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சாமிநாதன், வணக்கம். விவரங்கள். நவீனா, புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள பெங்களூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சமூக ஆர்வலரும் அதிமுக நிர்வாகியுமான ஜக்பர் அலி. இவர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடி வந்தார். இந்நிலையில கடந்த ஜனவரி 17ஆம் தேதி இவர் குவாரி உரிமையாளர்களால் லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்டார். இதில் திருமயம் பகுதியில் செயல்பட்டு வரும் கல்குவாரி உரிமையாளர் ராசு மற்றும் ராமையா, ராசு மகன் தினேஷ்குமார், லாரி உரிமையாளர் முருகானந்தம், லாரி ஓட்டுநர் காசிநாதன் உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ளனர். இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில கடந்த 6ஆம் தேதி இதில் சம்பந்தப்பட்ட 5 பேருக்கும் 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விடுத்து அடைக்கப்பட்டுள்ளனர் என்பதுடன், அதாவது சம்பந்தப்பட்ட 15 நாட்கள் நீதிமன்ற காவல் இருக்கும் நிலையில தற்பொழுது மேலும் ஒரு அண்மை செய்தியாக சம்பந்தப்பட்ட ஜக்பர் அலி கொலை வழக்கு சம்பந்தப்பட்ட ராசு, ராமையா உள்ளிட்ட 5 பேரும் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள இந்த வழக்கில் சிறையில் உள்ள 3 பேருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய சிபிசிஐடிக்கு போலீசாருக்கு ஆட்சியர் அருணா பரிந்துரை செய்துள்ளார். அதன் அடிப்படையில் ஆட்சியர் அருணா ராசு, ராமையா, முருகானந்தம் ஆகிய 3 பேருக்கு குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய சிபிசிஐடி போலீசாருக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். ரவினா, விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.